அப்ப என் தெருவுக்குள்ள வராது நீ பரப்பைங்கிறது சட்டப்படி குற்றமா, சட்டப்படி சரியா? அப்ப மத மாற்றத்துக்கு நீங்க முழுமையா ஏற்றுக்கொள்வீங்க? மத மாற்றம் ஏன் வருதுன்னு முதல் சொல்லு. கிறிஸ்தவர்களுடன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடத்திய கலந்துரையாடலின் போது இளைஞர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு ஆவேசமாக பதிலளித்துள்ளார். வணக்கம். கிறிஸ்தவர்களும் சரி, போதகர்களோட பேரர்களோட தலையாய இறைப்பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மதமாற்றம் இறைப்பணின்னு ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். அதனாலதான் கைப்பிரதிகள்லாம் உபயோகப்படுத்துறாங்க. இதை பத்தி அரசியல்வாதியா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆட்சிக்கு வந்தா இது சட்டப்படி குற்றம்னே நிறைய இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் சட்டப்படி குற்றம் அதெல்லாம் போட்டுட்டு இருக்கு. அப்ப என் தெருவுக்குள்ள வராது நீ பரப்பைங்கிறது சட்டப்படி குற்றமா, சட்டப்படி சரியா? அப்ப மத மாற்றத்துக்கு நீங்க முழுமையா ஏற்றுக்கொள்வீங்க? மத மாற்றம் ஏன் வருதுன்னு முதல் சொல்லு. முதல்ல நீ என்னை மனுஷனா மதி. இந்த நாட்டில் சுதந்திரம் என்பது எதுக்கு? நான் விரும்பிய தெய்வத்தை வழிபட, நான் விரும்பிய உணவை உண்ண, நான் விரும்பிய உடையை உடுத்த, விரும்பிய கல்வியை கற்க, இதெல்லாம் தான் அது அவரவர் உரிமை. அதுக்கு தான் சுதந்திரம். நீ இந்த மதத்துல தான் இருக்கணும், அது சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மை. முதல்ல அதை கவனிச்சுக்க. நீ இந்த நாட்டில் சமய மாற்றங்கள் எங்க வந்தது? கிறிஸ்தவம் இந்த மண்ணுக்குள் வருகிற வரை, இஸ்லாம் இங்க மண்ணுக்குள்ள வருகிற வரை நான் யாரு? என் நிலத்தில் நான் சைவன், வைணவன், சமணன், பௌத்தன் இப்படிதான் வந்துட்டு இருந்தேன். அது ஏன் வந்தது? ஏன் என்னை தெருவில் இருந்து வாடா பரப்பையிலேன்னு சொன்னேன், வாடா பல்லப்பையிலேன்னு சொன்னேன். அவன் கிறிஸ்தவன் வந்தான். வந்தவன என்னை இந்த தெருவில் நடக்காதேன்னா, சக்கிலியனா பார்த்தா தொட்டு தொட்டா தான் தீட்டு, சாணானா பார்த்தா தொட்டுன்னா. அவன் பார்த்தான், பாதி வெள்ளையா இருந்த இவன் ரொம்ப எங்களை கேவலமா பேசினான். இங்க குளிக்காத, அங்க படிக்காத, இங்க போகாதேன்னு. அவன் வந்தான், தலையில கை வச்சு ஆண்டவருக்கு தோத்திரம்னா, ஆமா தோத்திரம்னு போயிட்டான். இருப்பா, மதம்னா எங்க வருது, எங்க வருதுன்னு இருக்குல்ல. வாடா பல்லப்பையில பரப்பையிலன்னு கூப்பிட்டா. அவன் வந்தான், நான் இஸ்லாத்தை ஏற்றேன், வாங்க பாயின்னா. பறையும் பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறதுக்கு மேல்னு போயிட்டான். இதான் நீங்க நடந்தது. நீ இங்க பாரு, ஐரோப்பால தோன்றிய இந்த சமயம், அரேபியாவில் தோன்றிய சமயம் உலகம் புற பரவலும், இந்த நிலத்தில் தோன்றிய நீ சொல்ற இந்து சமயம் இந்த நிலத்தை விட்டு எந்த காலத்துக்கும் போகாத காரணம் இங்க இருக்கிற சமத்துவமின்மை, சாதிய இழிவு, தீண்டாமை, பிறப்பின் அடிப்படையில் பேதம். இது மற்ற சமயங்கள்ல இல்லைங்கிற சொல்ல குறைவாக இருக்கு, விழுக்காடு குறைவாக இருக்கு. அதனால அவன் என்ன செய்யறான்? ஏற்ற பெருமையோடு போயிடறான். நீ மாட்டுக்கறி திங்காத என்று சொல்லுகிற நீ முதல்ல என் உணவை உறுதி செய். என் உணவை உறுதி செய், அப்புறம் நீ மாட்டுக்கறி தின்னு, மனசு கறி தின்னுங்கிறத அப்புறம் பேசலாம். நீ என் உணவே இல்லாம என்னை பட்டினி போட்டு நீ இதை சாப்பிடாத அதை சாப்பிடணும்னு சொல்ற உரிமை உனக்கு கிடையாது. அதனால மதம் என்பது அவரவர் உரிமை. இப்ப நீ என்ன பண்ண? யார் போய் என் சகோதரன் ரஹ்மானை இஸ்லாத்துக்கு வான்னு கூப்பிட்டது? அவன் நீ சொல்ற மாதிரி தாழ்த்தப்பட்ட சாதி ஒண்ணு இல்லையே. அப்புறம் ஏன் போனாரு? அவர் விருப்பம் போனாரு. என் தம்பி யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்ன பிரச்சனை? பொருளாதார பிரச்சனையா இல்ல சமூகத்துல மரியாதை? அவனுக்கு விருப்பம், நபிகளின் வழி பிடித்தது போனான். அப்படித்தானே? என் சொந்த தம்பியே இஸ்லாத்தை ஏற்றுக்கான். பக்கத்தூர்ல நாங்க அரணையூர்ல இருக்கோம், அவன் புதூர்ல போய் இஸ்லாத்தை தழுவி அங்க போயிட்டான். அவன் விருப்பம் அது. அதனால நாங்க அங்க போனா அப்பா அத்தா அம்மா, இங்க வந்தா அவங்க எங்க வீட்டுக்கு வந்தா அப்பா அம்மாங்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ மனிதத்தை கொண்டு விட்டு, மனுஷனை கொண்டு விட்டு மதத்தை காப்பாத்தி வச்சு கொடுக்க போற? என்ன கொடுக்க போற? அந்த மதத்தை காப்பாத்தி நீ மனிதத்தை காப்பாத்தாங்க மதத்தின் பெயரால் நீ செய்கிற மானோட படுகொலை எப்படி செய்ய? எப்படி செய்ப்ப? மணிப்பூர்ல நீ அத்தனை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.